إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் சர்வ உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவுக்கு, திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், நல்லோர்கள், வல்லோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களே சிறந்தது எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது பித்அத் என்றும், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்றும், ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்று எமது கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரைகளிலும் ஞாபகமூட்டியதை நானும் உங்களுக்கு மத்தியில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸ் எவ்வளவு பெருமதியான, அல்லாஹுடைய சகீனத், அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே நாம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த மஜ்லிஸின் சிறப்பை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடத்திலே சில மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அந்த மலக்குமார்கள் வீதி ஓரங்களிலே சுற்றித் திரிவார்கள். அல்லாஹை பற்றி பேசப்படக்கூடிய, அல்லாஹை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய அந்த இடங்களை கண்டால் அந்த மலக்குமார்கள் அமர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லாம் அந்த மஜ்லிஸில் முடிந்து எவ்வாறு வீடு செல்வோமோ அவ்வாறு அந்த மலக்குமார்களும் வானுலகத்துக்கு சென்று விடுவார்கள். சென்று அல்லாஹை சந்திப்பார்கள். அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களிடம் கேட்பானா, நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? அந்த மலக்குமார்கள் கூறுவார்களாம், யா அல்லாஹ், உன்னை பற்றி பேசப்படக்கூடிய, உன்னை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே இருந்து விட்டு வருகின்றோம் என்று கூறுவார்களாம். அதுக்கு அல்லாஹு தாலா கேட்பானாம், என்னுடைய அடியார்கள் என்ன என்னை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க அப்படின்னு கேட்பானாம். அதுக்கு மலக்குமார்கள் கூறுவார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றி புகழ்ந்து உன்னை துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுவார்களாம். அதுக்கு அல்லாஹு தாலா கேட்பானா அந்த மலக்குமார்கிட்ட, என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் எதனை ஆதரவு வைத்தவர்களாக இருக்காங்க என்று அல்லாஹு தாலா கேட்பான். அப்போ மலக்குமார்கள் கூறுவார்களா, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார் உன்னிடத்தில் சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்களா. அதுக்கு அல்லாஹு தாலா கேட்பானா, என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அதுக்கு மலக்குமார்கள் கூறுவார்கள், நிச்சயமாக இல்லையா அல்லாஹ், அந்த அடியார்கள் சொர்க்கத்தை பார்க்கல. அப்போ சொர்க்கத்தை பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லி அல்லாஹ் கேட்பானா. மலக்குமார்கள் கூறுவார்களா, சொர்க்கத்தை பார்த்தார்களானால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக உன்னை இன்னும் என்ன செஞ்சுப்பாங்க, துதி செய்து கொண்டே இருப்பாங்க அப்படின்ட்டு கூறுவாங்களாம். அல்லாஹ் திருப்பி கேட்பானா, என்னுடைய அடியார் என்னிடத்தில் எதனை விட்டு பாதுகாவல் தேடுறாங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு மலக்குமார்கள் கூறுவார்களா, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடியவர்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் தாலா கேட்பானா, என்னுடைய அடியார் என்ன இந்த நரகத்தை பார்த்திருக்கானா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு மலக்குமார்கள் கூறுவார்களாம், இல்லையா அல்லாஹ், நிச்சயமாக அவங்க நரகத்தை பார்க்கல. நரகத்தை பார்த்தா என்ன செய்வாங்க, யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடிக்கொண்டே இருப்பாங்க யா அல்லாஹ் என்று கூறுவானா. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா கூறுவானா,
அந்த மஜ்லிஸில் இருந்தாங்களே அந்த இருந்தவங்கள பாவங்கள் எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அவங்களுக்கு சொர்க்கத்தை ஹலாலாக்கி நரகத்தை ஹராமாக்கிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுவானா. அந்த டைமில் மலக்குமார்கள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ் அவங்க ஒரு நபர் வந்திருந்தார், அவர் உன்னுடைய மார்க்கத்தை படிக்கணுன்றது அவர் நோக்கம் இல்லை, அவர் ஏனோ தானோ எல்லாரும் அந்த மனிதர்கள் ஒன்று கூடியிருக்காங்கன்ற நோக்கத்துக்காக அவரும் வந்திருந்தால் அவரும் நிலை என்ன யா அல்லாஹ் இது கேட்பாங்களாம் மலக்குமாரா. அல்லாஹ் கூறுவானா, அவருக்கும் நான் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை ஹலாலாக்கி நரகத்தை ஹராமாக்கிட்டு. ஏனென்று அந்த நபர் என்ன செஞ்சார், அந்த சஃபையில் வந்து அந்த சஃபையை கண்ணியப்படுத்தினார் என்று கூறுவான்னா அல்லாஹ் தஆலா. அப்போ இப்படி ஒரு சிறப்பு மிகு சஃபையில் தான் அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஒன்று கூட்டியிருக்கார். இதற்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுக்கு முதற்கான் சுக்குருள்ள நன்றியுடைய அடியார்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்தில் மனிதனை படைத்தான். மனிதனை படைச்சி இந்த மனிதனுக்கு பல வகையான நிஅமத்துக்களை வழங்கியிருக்கார். அதில் குறிப்பாக எம்மை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா எம்மை படைத்து எம்மை முஸ்லீமாக படைத்து இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கார். இது எவ்வளோ பெரிய நிஅமத் அல்லாஹ் நமக்கு தந்து. இந்த நிஅமத்தை நம்ம எப்பயாவது ஒரு நாள் உணர்ந்திருக்கோமா? அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக படைத்தது ஒரு நிஅமத், அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு தந்தது ஒரு நிஅமத் என்று நம்ம உணர்ந்து அல்லாஹுக்கு ஷுக்ர் செஞ்சிருக்கோமா? இதில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம், ஒரு ஆளாச்சும் உணர்ந்திருக்கோமா? ஆக மிகவும் அரிது. நம்ம இஸ்லாம் நமக்கு தந்த அல்லாஹ் ஒரு நிஅமத்துங்கிறத உணராதவர்களாக அதனை அறியாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் தஆலா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாம் மார்க்கம் பண்பாடுகள் நிறைந்த ஒரு மார்க்கம். அதாவது நல்ல விஷயங்கள் பண்பாடான விஷயங்களே இஸ்லாம் மார்க்கத்தில் அதிகமாக காணப்படுது. இந்த பண்பாடுகளை என்ன அல்லாஹ் வலியுறுத்துறான். எவையெல்லாம் இஸ்லாத்தில் நல்ல விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறான் தன் அடியார்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, இன்னமா புஇஸு லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன, நட்பண்புகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபியை பார்த்து கூறுறான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நட்குணம் உடையவர்களாகவே இருக்கங்க சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுறான். இதன் மூலமாக என்ன வழங்குது நமக்கு, இஸ்லாம் மார்க்கம் என்பது நட்பண்புகள் நிறைந்த ஒரு மார்க்கம். இந்த நட்பண்புகளில் மிக முக்கியமான ஒரு நட்பண்பு தான் நன்றி உணர்வு என்பது. நன்றி உணர்வு என்பது நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பண்பு தான் நன்றி உணர்வு என்பது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனம் வருது, நம்ம எப்படி இருக்கணும், நல்ல பண்போடு இருக்கணும், தண்ட அடியான் தனக்கு நன்றி உணர்வோடு நல்ல விஷயங்களே செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஆனால் நம்முடைய எதிரியான ஷைத்தான் என்ன விரும்புகிறான், அல்லாஹுடைய அடியான் அல்லாஹுக்கு எப்படி இருக்கணும், நன்றியுடன் அல்லாஹ் வழிபட்டு இருக்க போடாங்கிறது தான் ஷைத்தான் எப்பயும் விரும்புவான். ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு தான் இருக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிட்டு சுஜூது செய்யுங்க ஏவிய போது ஷைத்தான் என்ன செஞ்சான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவமெல்லாம். ஷைத்தான் சுஜூது செய்யாமல் மறுத்தான். ஏன் மறுத்தான், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனம் வருது, قال فبما أغويتني لأقودن لهم صراط المستقيم. அல்லாஹ் தஆலா சுஜூது செய்யாமல் அந்த ஷைத்தான் மறுத்த போது சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான், தூக்கி வீசிட்டான். அந்த டைமில் ஷைத்தான் அல்லாஹ்க்கு ஒரு சவால் ஒன்று விடுக்கான், நீ என்ன செஞ்சிட்டாய், நீ என்னை வழிகட்டவனாக ஆக்கிட்டாய், நான் உன் அடியார்கள் செல்கின்ற நேரான பாதையில் போய் நான் அமர்ந்து கொள்வேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அந்த அடியார்களத்தில் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் முன்னுக்கும் பின்னுக்கும் நான் எப்பயுமே இருப்பேன், அவனை வழிகெடுத்து விட்டே இருப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நீ அவர்களில் அதிகமானாக்கள் எப்படி காணப்பட்டாய், நன்றி உணர்வோடு இருக்கிற அடியானாக காண மாட்டாயின்ட்டு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டுட்டான். இந்த சவாலில் ஷைத்தான் ஜெயிச்சிட்டானா நம்ம எப்படி இருக்க மாதிரி சவாலில் ஷைத்தான் ஜெயிச்சு கொண்டே போகிறான். ஏன், நம்ம அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானகளை இருக்கமா, நம்ம அடுத்து முகாசபா செஞ்சு கொள்ளணும். நீங்கள் அவங்கள முகாசபா செஞ்சு கொள்ளுங்க, நான் என்ன முகாசபா செஞ்சு கொள்கிறேன். நம்ம ஷைத்தான் விட்ட சவாலில் ஷைத்தான் ஜெயிச்சுட்டு போகிறான்னா நம்மளை வச்சு அல்லாஹ் தஆலா இதுக்கு மாற்றமாக என்னத்தை விரும்புகிறான்,
தண்ட அடியான் தனக்கு நன்றியுடையவனாக இருக்கணும்ங்கிறத அல்லாஹு தாலா விரும்புகிறான். அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் என்ன செய்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கன்ட்டு நிறைய இடத்தை சொல்லிக்க. வஸ்குரூனி அஷ்குருக்கும், நீங்கள் என்ன நினைவுபடுத்துங்க, நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். வஸ்குரூனி அஷ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க, வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்ன செய்யணும், மாறு செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அல்லாஹு தாலா கூறுகிறான், ல இன் ஷகர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினா எனக்கு அஸீதன்னக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அதிகரித்து கொண்டே செல்வேன். வல இன் கஃபர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தாமல் மாறி செஞ்சீங்கன்னா இன்ன அதாபி ல ஷதீத், என்னுடைய வேதனை எப்படி இருக்கும், மிகவும் கடுமையானதாக இருக்கும் சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், தன் திருமறையில் நிறைய இடங்களில் என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்தணும் என்கிறது அல்லாஹு தாலா விரும்புகிறான். நன்றியை பொறுத்தவரையில் நம்ம 2 வகையாக நோட்கலாம். ஒன்று, நாம் அல்லாஹுக்கு செய்கிற நன்றி, அடுத்தது நம்முடைய அடியார்களுக்கு மனிதர்களுக்கு செய்கிற நன்றி. நம்ம அல்லாஹுக்கு செய்கிற நன்றியை பார்த்தோம்னா அல்லாஹு தாலா திருமறையில் எப்படி தன்னை அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ஷக்கூர் ஷாக்கிர் ரெண்டு திருநாமங்கள் இருக்கு. என்னது, நன்றி செலுத்தக்கூடியவன். அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவங்கிறத வலியுறுத்துற 2 என்ன இருக்கு, திருநாமங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜனாசா தொழுகை. ஒரு ஜனாசாவை நம்ம பின்தொடர்ந்து சென்றால் எத்தனை நன்மை, 1 கீராத் நன்மை. 1 கீராத்துங்கிறது எந்த அளவு, ஒரு உஹது மலை அளவு, உஹது மலை தொடர், அந்த அளவு நன்மை 1 கீராத் நன்மை. ஜனாசாவை பின்தொடர்ந்த ஜனாசாவோட கிருகிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர ஆளுக்கு எத்தனை நன்மை, 2 கீராத். 2 கீராத்துண்டா 2 உஹது மலையான நன்மை அல்லாஹ் தாலா வழங்குறார். இது ஒரு கடமை. ஜனாசா தொழுகை, ஜனாசாவுக்கு செய்கிற கிரிகைகள் எல்லாம் சமூகத்தில் ஒரு சாரார் செய்தால் அது ஃபர்ல ஐனிலேயே ஃபர்ல கிஃபாயான விஷயம். இந்த விஷயத்தை சமூகத்தில் ஒரு சாரார் செஞ்சால் போதுமானது. இது ஒரு கடமைக்கு அல்லாஹு தாலா எப்படி கூலி வழங்குறான், 2 கீராத் அளவு கூலி வழங்குறான். இந்த இடத்த என்ன வெளிப்படுது, அல்லாஹ்வுடைய நன்றி உணர்வு. நம்ம ஒரு செய்கிற கடமைக்கு அல்லாஹு தாலா அவன் என்ன செய்கிறான், கூலி வழங்குகிறான். அல்லாஹ் தாலா குர்ஆனில் குறிப்பிட எப்படி, இன்னல்லாஹ ஷாக்கிரன் அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கார். இதெல்லாம் என்ன, நம்ம அல்லாஹுக்கு செய்கிற நன்றி. மனிதனுக்கு செய்கிற நன்றியை பார்த்தோம்னா உதாரணத்துக்கு நம்மளோட வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்குவோம். நம்மளோட தாய் தந்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்பயும் நன்றி உணர்வோடு இருக்கணும். இப்போ ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஏசுறாண்டா காரணம் இல்லாமல் ஏசுவாவா, இல்லை, ஏதோ ஒரு பிள்ளை செஞ்சு தள்ளதால் ஏசுவா. அந்த டைமில் தாய் ஏசுனா மாறி ஏசாமல் நம்ம பொறுமையாக தன் தாய் தான் ஏசுறாண்டு நம்ம பொறுமையாக இருக்கிறது அடுத்து நம்ம தாய்க்கு செய்கிற நன்றி. ஏன், இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை பிள்ளையை பெற்று இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து தன் தாய் 2 ஏசுன்னு நம்ம தாங்க மாட்டோமா? இப்போ நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. ஆகும் நம்மளோட தாய் 2 ஏசுனா பிள்ளைகள் எத்தனை ஏசும், மாறி 4 ஏசும். ஒரு அடி அடித்தா மாறி 2 அடி அடிக்கும். இப்போ தாய்க்கும் பிள்ளைக்குங்கிற உறவு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தாலா பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிறார். பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துமாறு ஏவுறார். அல்லாஹ் அதிகமான இடத்துல குர்ஆனில் என்ன செய்யற, எனக்கு நன்றி உடைய வனிஷ்குர்லி வழிவாளிதை, எனக்கு நன்றி உடன்றீங்க. அடுத்தது பெற்றோர்களுடன் நல்ல முறையில் இருங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிறார். ஒரு சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்காங்க, அல்லா நபியுக்கும் பியக்பர் கபாயிர், அவங்களுக்கு பெரும்பாவங்களை பற்றி நான் அறிவிக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்காங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லாங்களா அறிவிங்க. அந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். அதுக்கு அடுத்ததாக கொண்டு வர்றது என்ன, உக்கூக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோவினை செய்வதும் பெரும் பாவம். இதை நம்ம உணர்ந்திருக்கோமா? எத்தனை பேருக்கு தெரியும் பெற்றோரை நோவினை செய்ய பெரும் பாவம்? தெரிஞ்சும் என்ன செய்கிறோம், நோவினை படுத்துகிறோம். அல்லாஹ் தாலா அந்த நிலைமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஏசுகிறாங்கன்னா காரணம் இல்லாமல் ஏச மாட்டாங்க. அவங்க எவ்வளோ ஏசினாலும் நம்மளுக்கு பொறுமையாக கேட்டுட்டு இருக்கணும். ஏன் அந்த இடத்துல பொறுமையாக கேட்டுட்டு இருக்கிறது நம்ம அவங்களுக்கு செய்கிற நன்றி. அது அடுத்ததாக ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா,
அதாவது நன்றியோடு இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியில் முதலாளிகளும் இருப்பாங்க, தொழிலாளிகளும் இருப்பாங்க. அப்போ ஒரு முதலாளி என்ன செய்வார், தொழிலாளிக்கு அவருக்கு இருக்கிறதுக்கு உறைவிடம் கொடுப்பார், சாப்பாடு கொடுப்பார். அவர் எல்லா விஷயத்தையும் முதலாளி தான் பார்ப்பார். அந்த முதலாளிக்கு தொழிலாளி எப்படி இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். அவர் செய்கிற எல்லாத்துக்கும் நன்றியோடு இருக்கணும். இந்த தொழிலாளி இந்த முதலாளிக்கு மாற்றமாக வேலையெல்லாம் செய்யாமல் வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இந்த முதலாளி சம்பளத்தை அவர் எடுக்கலாமா? இது அவருக்கு என்ன செய்கிறது, அநியாயம். அப்போ அடுத்து என்ன நன்றி உணர்வு, முதலாளிக்கு தொழிலாளி என்ன செய்யணும், நன்றியோடு இருக்கிறது தான் அவர் செய்கிற வேலைகளை செஞ்சு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். நன்றி உணர்வு என்பது மனிதர்களுக்கு மத்தியில் இலகுவாக வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எல்லார்ட்டையும் நன்றி நம்ம நினச்சிக்கிற நன்றி உணர்வு என்ன, ஒரு ஆள் ஒரு கிஃப்டை தந்தா ஜஸாக்கல்லாஹ், இதோட முடிகிறல நன்றி உணர்வுங்கிறது. நன்றி உணர்வு என்பது நம்மகிட்ட இலகுவாக வரக்கூடிய ஒரு பண்பும் இல்லை. அல்லாஹு தஆலா சூரா ஆதியாத்தில் 5 வசனங்களை சொல்கிறார். வல்ஆதியாத்தி லபஹா ஃபல்மூரியாத்தி கதஹா ஃபல்முகீராத்தி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத ஜம்ஐ நம்ஆ. அல்லாஹு தஆலா 5 வசனம் குதிரையை பற்றி சொல்கிறார். எப்படி தீப்பொறியை பரப்பி புழுதியை கிளப்பிக்கொண்டு மூச்சிறைத்து கொண்டு கடுமையாக ஓடும் குதிரை மீது சத்தியமாக. 5 வசனத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா 6ஆவது வசனம் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் எப்படி இருக்கான், தன் ரப்புக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த வசனத்தை. 5 வசனம் குதிரையை பற்றி சொல்லிட்டு 6ஆவது வசனம் அல்லாஹு தஆலா அடியானை பற்றி சொல்கிறான். இந்த அடியான் நன்றி இல்லாதவனாகத்தான் இருக்கான்னு சொல்கிறான். ஏன், 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட நன்றி உணர்வோடு செயற்படும். குதிரை எடுத்தா எஜமான் என்ன செய்வான், பசிச்சா சாப்பாடு போடுவான், தண்ணி தாண்டா தண்ணி கொடுப்பான், அதை வளர்ப்பான். ஒரு போர்க்களத்துக்கு போகணும்னா என்ன செய்வான், அந்த குதிரையை மேலே ஏறி அவன் என்ன செய்வான், குதிரையில் ஓட்டிக்கொண்டு இருப்பான். எவ்வளவு மூச்சிரைத்தாலும் எவ்வளவு வேகமாக இது ஓடும். ஏன், நம்ம மூச்சிரைத்தா நின்றுடுவோம் இடையில. அதாவது குதிரை அப்படி இல்லை, ஓடிட்டே இருக்கும், அதில் இலக்கு அடையும் வரைக்கும். போய் போர்க்காலத்தில் என்ன செய்யும், எதிரிகளுக்கு மத்தியில் நின்று போராடும். குதிரைக்கு வெட்டுப்படும் குத்துப்படும் அதெல்லாம் கணக்கெடுக்காது. அது தன் எஜமானுக்காக என்ன செய்யும், இந்த போர்க்களத்தில் போய் போராடும். ஏண்டது போராடும், தன் எஜமான் தனக்கு சாப்பாடு போட்டு தண்ணி போட்டு வளர்த்தான், அவனுக்கு நான் எப்படி இருக்கணும், நன்றியுடைய ஒருவனாக இருக்கணும்ன்றதுக்காக அது என்ன செய்யும், போராடும். இப்படி அந்த குதிரை இருக்கிற டைமுக்கு அல்லாஹ் தஆலா கடைசியில் கூறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக எந்த அடியானுக்கு நான் எவ்வளோ நியமத்தை கொடுத்திருக்கேன், இந்த அடியானுக்கு எவ்வளோ நியமத்துக்களை நான் கொடுத்திருக்கேன், என்றாலும் இந்த அடியான் எப்படி இருக்கான், எனக்கு நன்றி கட்டவனாக இருக்கான்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் ஒரு உவமானம் உள்ளதை எடுத்து காட்டுறான். நான் எடுத்துக்கொள்ளுங்க, 5 அறிவு படைத்த ஒரு பிராணி, அது எப்படி நன்றி உணர்வு இருக்கி, நாளைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நன்றி உள்ள விலங்கு. எப்படி நன்றி உணர்வோடு இருக்கி, 2 நாளைக்கு சாப்பாடு போட்டால் 3ஆவது நன்றிக்கு வாழை சுற்றி நம்ம வீட்டுக்கே நிற்கும். அப்படி நன்றி உணர்வோடு 5 அறிவு படைத்த பிராணிகள் இருக்கும்போது 6 அறிவை படைத்து எவ்வளோ நிம்மத்துக்களை தந்த அல்லாஹுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். நன்றி உள்ள ஒரு அடியானை அல்லாஹு தஆலா கூறான், நான் தண்டிக்க மாட்டேன். அல்லாஹு தஆலா என்ன அல் குர்ஆனில் குறிப்பிடும்போது, வயஃபல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் இன் வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. இந்த அடியானுக்கு நான் வேதனை செய்யணும்னு சொல்லி எனக்கு தேவையும் இல்லை. அவன் ஷகர்த்தும் நன்றி உணர்வோடும் ஆமன்தும் ஈமான் கொண்டவனாக இருக்கிற டைமுக்கு நான் அவனை வேதனை செய்யணும்னு எனக்கு ஒரு தேவையும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நன்றி உடையவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நான் நன்றி உடையவன்ங்கிறது அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறான். அதே மாதிரி குர்ஆனில் இன்னொரு வசனம் வருது, கதாலிக ஃபதன்னா பஅதுஹும் பிபஅத். சிலரை கொண்டு நாங்கள் என்ன செஞ்சோம், சோதித்தோம். லியகூலு அஹாஉலா மன்னல்லாஹு அலைஹிம் பைனனா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இடையில் இவங்களுக்கு தான் அல்லாஹ் அருள் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அலைஸல்லாஹு பிஅலமி ஷாக்கிரீன். அல்லாஹ் நன்றி உடையவனுங்கிறது அவங்க அறியலையா அப்படின்னு கேட்க. இந்த குர்ஆன் வசனத்தில் நமக்கு என்ன வெளிப்படுது, அல்லாஹ் தஆலா
கொஞ்சம் பேரை கொண்டு கொஞ்சம் பேரை சோதிக்காது. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே சமனுக்கு இல்லை. அல்லாஹ் ஏழைகளையும் மாக்கி வச்சிருக்கான், பணக்காரர்களையும் மாக்கி வச்சிருக்கான், கண் உள்ளவர்களையும் மாக்கி வச்சிருக்கான், கண் இல்லாத குருடர்களையும் மாக்கி வச்சிருக்கான், ஊமைகளையும் மாக்கி வச்சிருக்கான், பேசக்கூடியவர்களையும் மாக்கி வச்சிருக்கான், நடக்கக்கூடியவர்களையும் மாக்கி வச்சிருக்கான், நொண்டிகளையும் மாக்கி வச்சிருக்கான். ஏன்? அல்லாஹ் தஆலா எல்லாரையும் ஒரே சமனுக்கு படைக்கல, இப்படி குறைபாடுகளோடு படைச்சிருக்கான், பூரணமாக படைச்சிருக்கான். படித்து போட்டு அல்லாமல் எது என்னத்துக்கு அப்படி படைச்சு அல்லாஹ் நீங்கள் தேவையை அப்படி படைக்கணும்னு சொல்லி. ஏன்? என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்த அடியார் எனக்கு நன்றி செலுத்துகிறானா, அல்லது நான் குறைபாடோடு படைச்ச என்னுடைய அடியார் எனக்கு நன்றி செலுத்துகிறானு அவங்கள சோதிப்பதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படி கொடுத்தேன்னு சொல்லி அல் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றார். ஒரு தரம் ஒரு சம்பவம் ஒன்று, ஒரு 3 மனிதர்கள், ஒரு ஆள் குருடர், மிச்சம் இன்னொரு ஆள் மொட்டை, இன்னொரு ஆள் வந்துட்டு ஊமை, 3 மனிதர்கள். சரியா? அப்போ அதில் ஒரு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு மலைக்கு அனுப்புகிறார். அனுப்பி குருடர்கிட்ட போய் கேடுங்க உங்களுக்கு என்ன வேணும். அதுக்கு குருடர் சொல்கிறார், எந்த கண் பார்வை எனக்கு வரணும். செல்வத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? செல்வத்தில் நான் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லாரும் செல்வந்தராக எப்படி இருக்காங்களோ அப்படி நானும் இருக்கணும் என்று ஆசைப்படுறார். அப்போ அந்த மலைக்கு என்ன செய்கிறார், அல்லாஹ்ட்ட போய் சிபாரிசு செய்கிறார். இந்த அடியான் இப்படி விரும்புகிறாங்க, அல்லாஹ் தஆலா அவருக்கு பண்பார்வையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்துட்டார். அடுத்தது ஊமட்ட போய் கேட்குற டைமுக்கும் அவரும் இதே ஆசைப்படுறார். அப்போ அவருக்கு வாய் பேசக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து அவருக்கு செல்வத்தை கொடுக்கணும் அல்லாஹ். அடுத்தது யார்? ஊமை. அடுத்தது வந்துட்டு குருடர். மொட்டையாக இருக்கிறவருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், முடியெல்லாம் வளர வச்சு அவருக்கும் செல்வத்தை கொடுத்து எல்லாரையும் பணக்காராகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அல்லாஹ் தஆலா அவங்களை சோதிக்க ஆரம்பிக்கான். அதே மலைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு மிஸ்கீன் வடிவத்தில் 3 பேர்ட்டையும் அனுப்புகிறார். குருடர்கிட்ட அனுப்புகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அந்த மலைக்கு மிஸ்கின் வடிவத்தில் போய் எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கவர் சொல்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்யலா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மிஸ்கின் சொல்கிறாரு, பழைய நிலைமையை நினைவுன்னு சொல்ல, நீங்கள் இப்படியெல்லாம் இருந்த, நீங்கள் எனக்கு கஷ்டப்பட்ட, நீங்கள் இப்படி இருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்களேன்னு சொல்லி அவர் மறக்கிறார், உதவி செய்யலவர். அதுக்கு பிறகு என்ன செய்கிற, அன்னைக்கிற ஊமைகிட்ட போகிறார். ஊமைகிட்ட போய் கேட்க அவர் முன்னே மாதிரி ஊமையிலேயே பேசக்கூடியவரோட தான் இருக்கார். அப்போ அந்த குருடர்கிட்ட போய் கேட்குற டைம் மறுத்த டைம் அந்த மலைக்கு என்ன செய்கிறார், அவரை சஃபிக்கையும் அவர் பழைய நிலைமைக்கே வந்துட்டார். ஊமட்ட போய் கேட்கையும் அவர் என்ன செய்கிறார், நான் கஷ்டப்பட்ட டைமில் அல்லாஹ் எனக்கு ஆடை தந்திர செல்வத்தை பெருக்கினான், இப்போ என்கிட்ட நிறைய ஆடு இருக்கி அதில் எனக்கு விரும்பினோர் ஆட்டை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மலைக்கு சொல்கிறார், நான் உங்களை 3 பேர் என்ன செஞ்சேன், சோதித்தேன், அதில் நீ தான் வெற்றி பெற்றுட்டாய் அப்படின்ட்டு சொல்கிறார். இதில் என்ன விளங்குது நமக்கு, அல்லாஹ் தஆலா நேரத்தோடு அவங்கள எப்படி வச்சுருந்தான், குறைபாடுடையவர்களாக வச்சுருந்தான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்தார். அவங்க இப்போ எப்படி அல்லாஹுக்கு நன்றி கட்டவர்களாக மாறிட்டாங்க, பழைய நிலைமையில் மறந்து அவங்க வேறொரு நிலையில் இருக்காங்க. அந்த டைமில் அவங்க என்ன செஞ்சுக்காங்க, அல்லாஹுக்கு நன்றி கட்டவர்களாக ஆகிட்டாங்க. அதால் பழைய நிலைமைக்கு அல்லாஹ் அவர்களை மாற்றிட்டார். அல்லாஹ் தஆலா இந்த பல நிஅமத்துக்களை தந்தும் இந்த நிஅமத்துக்களை யார் மறுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது, இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும், யார் என்னை நிராகரிக்கின்றார்களோ மறுக்கிறார்களோ அவர்களை விட்டும் நான் எப்படி இருக்கேன், தேவையற்றவனாக இருக்கேன் என்று கூறுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி கூறும்போது என்ன கூறுறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் அனைத்து ஜின்களும் அல்லாஹுக்கு வழிபட்ட முஸ்லிம்களாக முஃமின்களாக மாறினாலும் அது அல்லாஹோட ஆட்சியில் எதையும் குறைத்து விட போகிறதும் இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்கள் முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லாரும் அல்லாஹை நிராகரித்தவர்களாக மாறினாலும் அது அல்லாஹோட ஆட்சியில் என்ன செய்யாது, எதுலையும் குறைத்து விடாது. ஏன், அல்லாஹ் நம்ம இடத்துல எதுவும் தேவையுடையவனாக இருக்கானா, இல்லை, அல்லாஹ் தேவையற்றவன். நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுத்தோம்னுச்சுன்னா அவங்க அதை தரணும்னு எதிர்பார்ப்போம், நம்மள்ட்ட அது எதிர்பார்ப்பு இருக்கு.
நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு போனால் நாளைக்கு அவர் கொண்டு வரணுங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ்ட்ட அது கொடுத்ததை கொண்டு எதிர்பார்க்குற பண்பு அல்லாஹ்ட்ட இல்லை. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நிம்மத்துக்களை தந்திருக்கான். ஆனால் அவன் விரும்புகிறதெல்லாம் என்ன? தன்னை அடியான் தனக்கு நன்றி உடைய அடியானாக இருக்கணும் என்றது தான் விரும்புகிறான். அல்லாஹு தாலா யாரை நேசிக்க விரும்புகிறானோ, அல்லாஹு தாலா நேசிக்க விரும்பினா அவங்களுக்கு நிறைய அருள்களை எல்லாம் கொடுப்பார். அல் குர்ஆன் அல்லாஹு தாலா கூறும்போது, வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? உங்களோட தாயிட பாகத்திலிருந்து உங்களை வெளியாக்கும் போது நீங்கள் எதுவுமே அறியாதவர்களை தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் கேட்கக்கூடிய செவிப்புலனை தந்தான், பார்வையை தந்தான், உள்ளங்களை எல்லாம் தந்தான். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் கேட்க. இந்த நம்மளோட உடல்லையே எத்தனையோ வகையான நியமத்துக்கள் இருக்கி. நம்ம எப்பயாச்சும் அந்த நியமத்துக்களை உணர்ந்திருக்கோமா? நம்மளோட கண் ஒரு நியமத், நம்மளோட காது ஒரு நியமத், கை ஒரு நியமத். இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்கள் தான். நான் ஒரு சம்பவத்தை கூறலாம் நினைக்கின்றேன். சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் உண்டு. ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி இருக்கார். சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கார். சுவாசம் கஷ்டம். அந்த டைமில் டாக்டர்ஸ் மாதிரி என்ன செய்கிறாங்க? அவருக்கு ஆக்சிஜன் குழாய் ஒன்று ஜாயின் பண்ணுறாங்க அவருக்கு. அப்போ என்ன செய்கிறார்? கொஞ்சம் நேரத்தையால் நல்லா சுவாசம் அவருக்கு வருது. அதுக்கு பிறகு ஒரு மனுஷன் அவர்கிட்ட கையில் ஒரு பில் ஒன்று கொடுக்க. அந்த பில்லில் என்ன எழுதியிருந்துச்சு? 1000 ரியால் என்று எழுதியிருந்துச்சு. அதை பார்த்து போட்டு அந்த மனுஷன் என்ன செய்கிறார்? அழ ஆரம்பிக்கார். ஏன் அழுறார்? அவர் இந்த வைத்தியர்கள்லாம் ஆச்சரியத்தில் அவர்கிட்ட போய் கேட்காங்க, உங்களுக்கு என்ன தவறு நடந்துட்டா, நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், நான் அல்லாஹோட அருளை நினைச்சு எடுத்து அழுகிறேன். நான் பிறந்தத்திலிருந்து இப்போ வரைக்கும் அல்லாஹு தாலா இதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இந்த மூச்சை தந்தான். ஆனால் நீ கொஞ்ச நேரம்தான் இந்த சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜனை தந்துட்டு நீங்கள் இவ்வளோ பெருமதி கேட்குங்க. அல்லாஹு தாலா நான் பிறந்ததிலிருந்து என்ன செய்கிறான்? எனக்கு இந்த சுவாசத்தை தந்திருக்கேன். நான் அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலையே இந்த கவலைப்பட்டு அழுகிறேன்னு சொல்கிறார். இதன் மூலம் நமக்கு என்ன உண்மையான சம்பவம் இது? இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குது? நமக்கு தந்த அல்லாஹ் தந்த சுவாசம்ங்கிறது ஒரு அருள் நியமத். இதுக்கு நம்ம சுக்குர் செஞ்சிருக்கோமா? எப்பயாவது ஒரு நாள் தொழுது அல்லது அல்லாஹுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். நம்ம இப்போ செல்லமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்கணும் சொல்லி அது நினைக்கிறதோட நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக மாற இயலாது. அல்லாஹ்ட உதவி வேணும். அல்லாஹ்ட உதவி இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, யா முஆத், நான் அவங்கள என்ன செய்கிறேன்? இன்னி உஹிப்புக், நான் அவங்கள நேசிக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நானும் அவங்கள நேசிக்கேன் அப்படி சொல்லி போட்டு அப்புறம் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு துவா ஒன்று சொல்லித்தாரேன். இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதணும் அப்படி சொல்லி ஒரு துவா ஒன்று சொல்லி கொடுக்காங்க. நல்லா அவதானிச்சுங்க, அந்த துவாவை பாருங்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாததிக். இப்படி ஒரு துவா ஒன்று இருக்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம ஓதுற ஒரு துவா தான் இது. இந்த துவாவை என்ன செய்கிறாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி அவங்க சொல்லிக் கொடுக்காங்க. அது கருத்து என்ன? அல்லாஹும்ம ஐன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், அலா திக்ரிக் உன்னை நினைவு கூறுவதற்கும், வ ஷுக்ரிக் உனக்கு நன்றி உடையவனாக இருப்பதற்கும், வ ஹுஸ்னி இபாதத் உனக்கு நல்ல முறையில் நான் இபாதத்கள் செய்வதற்கும் எனக்கு உதவி சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி அவங்க துவாவை கற்றுக் கொடுக்காங்க. இந்த துவா மூலமாக நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்கணும்னா அவனோட உதவி வேணும். அல்லாஹும்ம ஐன்னி, யார் எனக்கு உதவி செய். எதற்கு உதவி செய்? உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு ஷுக்குர் செய்வதற்கும், நல்ல முறையில் இபாதத்கள் செய்வதற்கும் எனக்கு உதவி செய் சொல்லி துவா செய்கிறாங்க. இந்த துவாக்களை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு சுஜூதிலும் நம்ம அடிக்கடி ஓதணும்.
அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற துவா தான் இது. இன்றைய காலகட்டத்தில் இது எப்படி இருக்கு? அல்லாஹு தாலா எமக்கு எவ்வளவுதான் அருளை தந்தாலும் நமக்கு தந்தாலும் நமக்கு விளங்குறதுல ஒரு போதும். மிச்சாக்களை பார்த்து தான் என்ன செய்கிறோம், நம்ம பொறாமப்படுற. இன்றைக்கு தனிநபரிலோ சமூக மட்டத்திலோ நாடளவிலோ பிரச்சனைக்கு காரணம் என்ன? பொறாம உணர்வு. நம்மகிட்ட இருக்கி நமக்கு விளங்குறதுல மிச்சாக்களை பார்த்து பொறாமப்படுற. ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்தா இன்னொரு பொம்பளை பிள்ளையை பார்த்து இவன் எவ்வளோ அழகா உடவு போட்டிருக்கா, இவன் எவ்வளோ அழகா இருக்கா, அழகான ஷூ போட்டிருக்கா, அவட்ட இருக்க மெல்ல அதெல்லாம் விளங்குறல்ல மத்தாக்களை பார்த்து பொறாமப்படுற. இந்த பொறாம உணர்வு நம்மகிட்ட நெம்மத்துக்களை நம்ம என்ன செய்யறல்ல விளங்கி அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யறல்ல மத்தாக்களை பார்த்து பொறாமப்படுற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்லூர் இலாமன் அஸ்ஃபல இலாமன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறாக்களை நீங்கள் பார்க்காதீங்க ஒரு நாள். ஏன் பார்த்தா என்ன செய்வாங்க? உங்களுக்கு தந்தைக்கிற அவரும் புரியாது. வலா தன்லூர் இலாமன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறாக்களை நீங்கள் பார்க்காம உங்களுக்கு கீழே இருக்கிறாக்களை பாருங்கள். அப்போ தான் என்ன செய்யும்? அல்லாஹ்வோட அருள் உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைத்த அடியார்களில் எல்லாரும் நன்றி செலுத்தன்னு விரும்புகிறான். அவன் படைத்த நபியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணுங்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவுதான் ஆட்சியை கொடுத்திருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகத்தான் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அல் குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை புகழ்றான். என்ன சொல்கிறான்? ذُرِّيَّةً مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்களாம்? அபுதன் ஷக்கூரா. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் கூறுறான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விடயத்தில். அவர் அபுதாக இருந்தார். எவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும், எவ்வளோ செல்வங்கள், சொத்துக்கள், பொருளாதாரம், பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார்? அல்லாஹ்வுடைய ஒரு அபுதாக அடியானாக இருந்தார். இந்த உலகத்தில் எவ்வளோ அரசனாக இருந்தாலும், எவ்வளோ டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர் யார்? அல்லாஹ்வோட அடியார் தான் அவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா கூறுறான் அபுதன், என்னோட அடியாராக இருந்தவர், ஷக்கூரா. மேலும் எப்படி இருந்தார்? அவர் நன்றி செலுத்தக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டினார். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூறும்போது அல்லாஹ் என்ன கூறுறான்? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன். அவர் எப்படி இருந்தார்? உம்மத்தன் கானிதா, ஒரு நல்ல சமூகமாக இருந்தால் அவர் முஷ்ரிக்காக இருக்கல்ல. ஷாக்கிரன் லி அன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தில் முஸ்தகீம். அவர் எப்படி இருந்தார்? ஷாக்கிர், நன்றி செலுத்தக்கூடிய லி அன்உமிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்தான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி குர்ஆனில் கூறுறார். அடுத்தது வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி கூறுறார்? மூசா, நீங்கள் எப்பயும் நன்றியுடையவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி கூறுறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலையை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது வலக்கத் ஆதைனா லுக்மான ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ் வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குர் லினஃப்ஸி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தான். அந்த ஹிக்மத்துக்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி அல்லாஹு தாலா கூறுறான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா எமக்கு எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கான். அதில் மிக முக்கியமான நியமத்து என்ன? நம்ம உண்ற உணவு. இந்த உணவு ஒரு நியமத்துண்டு நம்மளை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கோம்? நமக்கு அந்த உணவு நியமத்துங்கிறது விளங்குறில்லை. ஏன்? அன்னன்னைக்கு எளிமையான உணவு நமக்கு சாப்பிடக்கூடிய வசதி இருக்கி சாப்பிட்றோம். அந்த உணவு ஒரு நியமத்துங்கிறத உணர்றதில்ல. ஆனால் உணவுங்கிறது அல்லாஹு தாலா எனக்கு வழங்கிய மிகப்பெரிய நியமத். சாப்பிட்டு முடிச்சு போட்டு நம்ம என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வர்ஸக்னீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா. யா அல்லாஹ், எனக்கிட்ட எந்த முயற்சியும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீ என்ன செஞ்சாய்? இந்த உணவை தந்தாய், உனக்கு எல்லா புகழும். சொல்கிறோம்மா, இந்த எத்தனை பேர் நீக்கம் நம்ம உணவு உண்ட பிந்தா ஓதுறோம்மா? கேள்விக்குறிதான். நமக்கு உணவு நியமத் நமக்கு வழங்குதில்லை. ஆனால் எப்படி சகோதரர்கள் பலஸ்தீன் கஸாவில் எப்படி கஷ்டப்பட்டாங்க பார்த்தோம்தான். எல்லாரும் உணவு இல்லாமல்
குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் மரணிச்சிச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு விளங்குற இல்லை, உணவு ஒரு நியமத், நமக்கு அது விளங்குற இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், உண்ற உணவுக்கும் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நபி அவங்க எப்படி இருந்தாங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் முதன்மையானவர்கள் நபி அவங்க தான். நம்ம எல்லாரையும் விட பெஸ்ட் யார், நபி அவங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருந்தாங்க. ஆயிஷா அலி அவங்கள்ட்ட ஒரு கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொழுது கொண்டு இருக்காங்க. எப்படி தொழுகிறாங்கன்னு சொன்னால் இரவு ஃபுல்லாக நின்று வணங்குறாங்க. அவங்களோட கால் என்ன செய்யுது, பாதம் வீங்குது, அந்த அளவுக்கு நின்று வணங்குறாங்க. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போ அந்த டைமில் ஆயிஷா நாயகி கேட்காங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட நீங்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நீங்கள், சொர்க்கத்துக்கு முதன்மையாக செல்லக்கூடிய நீங்கள், ஏன் யார் ரசூலல்லாஹ் இப்படி உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க? நபி அவங்களுக்கு அப்படி ஏன், நபி அவங்க என்ன அல்லாட்ட நன்மையை எதிர்பார்த்த சொல்லினாங்க, அல்லாட்ட கூலி நான் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் தௌபா செய் இப்படியா சொல்லினாங்க? இல்லை. அதுக்கு நபி அவங்க ஆயிஷா இன்னைக்கு ஒரு பதில் அளிக்காங்க, என்ன, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, ஆயிஷா நான் இந்த ரப்புக்கு நன்றியுடைய அடியானாக இருக்கப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குது, நமக்கு தொழுகையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொழுகிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன் நம்ம என்ன சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நம்மெல்லாம் நன்மையே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்மெல்லாம் இல்லை, பாவங்கள் செய்கிறோம். எல்லாம் செய்கிற நமக்கு தன் ரப்புட்ட ஒரு 5 நிமிஷம் நின்று தொழுகிறது கஷ்டமாக இருக்குன்னு அந்த நபி அவங்க எப்படி தொழுதாங்க, தன் கால் பாதம் வீங்குற அளவுக்கு தொழுதாங்க. ஏன் தொழுதாங்க, தான் அல்லாஹுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்கிறது. சரி, இன்னொருத்தரம் கேட்கப்படுது ஆயிஷா நாயிட்டு, ஆயிஷா நபி அவங்கள நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் உங்களை ஆச்சரியப்படுத்தியது எது அப்படின்னு கேட்கப்படுது. அந்த டைமில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு இரவில் நான் நபி அவங்களும் தூங்கி கொண்டிருந்தோம். அப்போது நபி அவங்க எழுப்பி என்ன செய்தாங்க, ஆயிஷா என்னை விட்டுடுங்க, நான் என் ரப்பை வணங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகியும் சரி அவரது அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகிறதுக்கு வராங்க. ஆயிஷா நாயகி எப்படி நபி அவங்களோட எப்படி அழைப்பாங்க, ஆயிஷா நாயகி நபி அவங்க ஹுமைரா சிவந்த வேலையை செல்லம் அழைப்பாங்க. அப்படி இறக்கமாக ஆயிஷா நாயகியோட அப்போ தொலை வராங்க, தொழுது கொண்டே இருக்காங்க. ராவு ஃபுல்லாக தொழுகிறாங்க. சுபஹுக்கு டைம் ஆகுது. பிலால் அலி என்ன செய்கிறாங்க, அதான் செல்றதுக்காக பள்ளிக்கு வராங்க. வந்து பார்க்காங்க நபி அவங்க தொழுது கொண்டே இருக்காங்க. இதை பார்த்த பிலால் அலி ஆச்சரியத்தில், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் முன்பின் பாவமால் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுது கொண்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அவர் கூறிய பதில் என்ன, ஆயிஷா நாயிட்ட கூறிய அதே பதிலே கூறாரு, நான் என்னுடைய இறைச்சகனுக்கு நன்றி உடையவனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு அஃபலா அகூன அபுதன் ஷகூரா அப்படி சொல்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைச்சகனுக்கு என்ன எவ்வளோ நன்றியோடு இருந்திருக்காங்க. அதில் கொஞ்சமாச்சு நம்மகிட்ட இருக்கா, நம்ம சிந்தித்து பார்க்கணும். நண்பு அந்த தாய்மார்களையும் சகோதரர்களே, சுலைமான் நபியோட சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். சுலைமான் நபிக்கு அல்லாஹு தஆலா என்ன வழங்கினான், நிறைய அருள்களை வழங்கினான். அவர் இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத, இதுக்கு பிறகும் அவருக்கு முன்னும் யாருக்கும் கொடுக்கப்படலை, பின்னாலே கொடுக்கப்படலை, அப்படி நிறைய நிஅமத்துக்களை அல்லாஹு தஆலா சுலைமான் நபிக்கு வழங்கினான். எப்படி, பிராணிகளில் சத்தம் கூட அவருக்கு என்ன செய்யும், கேட்கும். ஒரு முறை அவர் சுலைமானும் அவரை படையும் மாறாங்க, எறும்பு கூட்டம் செல்லுது. சுலைமானும் அவரை படையும் மாறா, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட கூடுகளுக்கு நவண்டு செல்லுங்க எறும்பு செல்றது அவருக்கு கேட்குது. அதை கேட்டுட்டு அல்லாஹ் நமக்கு இப்படி நியமத்தை தந்திக்கானு சொல்லி அது என்னம்மா சொல்கிறார், அல்லாட்ட அவர் துவா செய்கிறார், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, என் இறைவன் கொடுத்த அருளுக்கு அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட என்ன செய்கிறார், அவர் தன்னை நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறார். இதான் நன்றி உணர்வுங்கிறது.
ரப்பி அஸ்ஸுனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. இப்படி என்ன செய்கிறார்? அவர் நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறார். ஆகவே அன்பந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கும் நிறைய நியமத்துக்கள் தந்திருக்கார். பார்க்கக்கூடிய கண்ணுங்கிறது ஒரு நியமத். கண் இல்லாதவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பார்த்தா அல்லாஹ் நமக்கு இந்த கண்ணை தந்திருக்கான்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். அதே மாதிரி கால் இல்லாத ஒரு ஆளை கண்ணா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அல்லாஹ் நமக்கு நல்லா நடக்கக்கூடிய காலை தந்திருக்கான்னு சொல்லி அவடுத்து அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். அப்படித்தான் நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அன்பந்த தாய்மார்களே, சகோதரி, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்யலாம். கால் இல்லாட்டி என்ன செய்யலாம்? இது எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். தந்த ரப்புக்கும் நம்ம எப்பயாச்சும் இது நினைச்சு நன்றி செலுத்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு தந்த நியமத்துக்கு எல்லாத்துக்கும் நம் ரப்புக்கும் நன்றி உடையவனாக இருக்கணும். அந்த தாய்மார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமின் விடயம் எப்படி இருக்கும்? ஆச்சரியமானதாகவே இருக்கும். அவனுக்கு இன்னும் அம்ரஹுக்குள்ளவு ஹைர், எது நடந்தாலும் அவனுக்கு ஹைராக தான் நடக்கும். எது நடந்தாலும் நல்லவுதான். இன் அசாபத் சர்ரா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்தான், என்ன செய்வான்? ஷக்கர, உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். பைன் அசாபத் லர்ரா, அவனுக்கு மனதுக்கு சங்கடமான ஒரு நிகழ்வு நடந்துட்டு அவன் என்ன செய்வான்? சபர, அப்படி இப்படி காய்ச்சி தெரியாமல் பொறுமையாக இருந்துடுவான். அதுவும் அவனுக்கு எப்படி அமையுது? நலவாத்தான் அமையுது. அப்போ இந்த பண்பு எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு நலம் ஒன்று நடந்தால் பெருமையாயிடுச்சு, எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம எப்படி இருக்கணும்? அவனிடத்தை அல்லாஹ்வுக்கு உடனே சுக்குர் சீராடியானாக இருக்கணும். ஒரு மனசுக்கு சங்கடமான, கஷ்டமான, கவலையான விடயம் நடந்தால் அல்லாஹ் எனக்கு இதை இப்படியெல்லாம் தாரு, அவனை நல்லா தனிருக்கான் அப்படி இந்த குறை கூறாமல் சபர், பொறுமையாக இருந்துட்டு போகணும். இதுதான் ஒரு முஃமின் பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது நடந்தாலும் என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா என்ன சொல்லுவாங்க நபி அவங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பிநிஅமதிஹி தத்திமுஸ் ஸாலிஹாத். யாரை கொண்டு இந்த நல்ல விடயமெல்லாம் பூரணமாயிச்சோ அவனுக்கு எல்லா புகழும். நல்ல விஷயம் நடந்தால் இந்த துஆ சொல்லுவாங்க. எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி தத்திமுஸ் ஸாலிஹாத். இந்த யாரை கொண்டு இந்த நலவுகள் நடந்துச்சோ அவனுக்கு எல்லா புகழும். மனசுக்கு சங்கடமான, கஷ்டமான ஒரு நிகழ்வு நடந்த என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா புகழும் எல்லா நிலைமையிலே புகழ் இணைத்து அல்லாஹுக்கு என்று கூறுவாங்க. எனவே இந்த அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த மஜ்லிஸில் வந்திருக்கிற எல்லாரும் வந்து நீங்கள் என்ன அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக வந்தீங்க. இப்போ நன்றி உணர்வை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் கூறப்பட்டிருக்கு. நீங்கள் தெரிஞ்சதும் தெரியாததும் நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிழமையும் மார்க்க பயான் நிகழ்ச்சி போகணுன்ற நோக்கத்துக்காக வந்து போராக்கள் நம்ம இடிக்கப்படாது. வந்து போகிற நம்ம சில விஷயங்களை கொண்டு போகணும். நம்மளோட உள்ளத்துக்கு அது தாக்கம் செலுத்தணும். மிச்சாக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாக்கெல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு கிழமையும் வார அந்த பெண்கள் பயான் நடக்குது. நாங்களும் வாரம் வந்தார் மௌலவியாவோ பேசுகிறார். என்னத்துக்கு பேசுகிறார்? அவரை பேச்சு தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக பேசுகிறார்? இல்லை. வந்திருக்கிற நம்ம என்ன செய்யணும்? 4 விஷயங்களை நம்மளோட மனசுக்கு ஏற்றணும். நம்மளோட ஈமான் என்ன செய்யணும்? அடிமட்டத்தில் கிடக்கிற ஈமானை மேல் எடுத்துக்கொண்டு அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய அடியானாக மாறணும் சொல்லியா மார்க்க பயான் நிகழ்ச்சி வைக்கிறேன். ஏன் வைக்கிற நோக்கம்? மக்களை நேர்வழிப்படுத்தணும். இது நம்ம 2 விஷயங்களை எடுத்துகிட்டு வெளியில் போய் மிச்சாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களாக இருக்கிறது. அதை விட்டுட்டு வந்தோமா விடத்த ஈமான் கொஞ்சம் கூடும். பேசுகிற டைமுக்கு பள்ளியை விட்டு மஜ்லிஸை விட்டு வெளியாகணுமா அது இந்த காதால் கேட்டு மற்ற காதை உருறாக்கள் நம்ம இருக்கப்படாது. போனால் வெளியில் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாக்கெல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு கிழமையும் வந்து போகிறதுல வேலை இல்லை. நம்ம என்ன செய்யணும்? படிக்கிற விஷயங்களை மிச்சாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அடியார்களாக இருக்கணும் அந்த தாய்மார்களே, சகோதரர்களே. எனவே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தந்த எமது உடல் உறுப்புகள் எல்லாமே அவனோட நியமத்துக்கள். அதாவது நியமத்துண்டு இன்னும் உணரல்ல. என்ன நியமத்துண்டு உணர வேண்டும். நம்ம உணர்ந்து அல்லாஹுடைய அருளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறணும்.
இவையெல்லாம் கேட்டோமோ அவை அனைத்தையும் நானும் நீங்களும் வாழ்வில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.